நம்மளோட கருணாஸ் அவர்களோட மகன் கென் கருணாஸ் அவர்கள் சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நிறைய ஸ்கிரிப்ட் சாய்ஸ் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் எடுத்த இடத்துல எல்லாமே நல்ல நல்ல ஸ்கிரிப்டா இருந்துச்சு. சூப்பரான படங்கள் தான் நடிச்சிட்டு வந்திருந்தாரு. ஆக்சுவலா வெற்றிமாறனோட ஒரு செல்லப்பிள்ளையாவே மாறிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அசுரன் படமா இருக்கலாம், விடுதலை 2 படமா இருக்கலாம், இந்த மாதிரி சூப்பரான படங்கள்ல சூப்பரான ரோல் பண்ணியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி எஃபர்ட்டுமே போட்டிருந்தாரு. செருப்பு இல்லாமல் மண்ணில் நடக்கிறதா இருக்கட்டும், முட்டி போட்டு நடக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் பெர்ஃபார்மன்ஸாக அவர் கொடுக்க வேண்டியதை 100% கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவரோட ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே ரசிகர்களாக இருக்கட்டும், நேயர்களாக இருக்கட்டும் வரவேற்றுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கென் கருணாஸ் அப்படின்னு சொல்லப்படுற நபர் நல்லா பாடுவாரு, நல்லா ஆடுவாரு, நல்லா நடிப்பாரு. அதையும் தாண்டி இப்போ இயக்கத்துல இறங்கி இருக்காரு, அதாவது டிரெக்ஷன் பண்ண தயார் பண்ணியிருக்காரு. ஸோ டிரெக்ட் பண்ணிருக்கிற படத்தோட கண்டென்ட் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஸ்கூல் பேக் டிராப் சம்மந்தமாக தான் இந்த ஒரு படம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இவர் தெரிவிச்சிருந்திருக்கிறாரு. ஸோ சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது. ஸோ பார்ப்போம் இன் ஃபியூச்சர் இவரோட டிரெக்ஷன்ல இந்த ஒரு படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. பெர்ஃபார்மன்ஸா கென் கருணாஸ், டிரெக்ஷனா